ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 28 ஏப்ரல் 2026க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட்டை பார்த்துருவோம். இன்றைக்கி 194.75 பாயிண்ட் பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 0.81% பாசிட்டிவ்லையும் ஃபைனலாக 24,092.70 க்ளோஸ் வச்சுருக்கு. இதோட கிராஃபை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்ல பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆச்சு. தொடர்ந்து சைடுவே வித் புல்லிஷாக வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. 39 ஸ்டாக்ஸ் அட்வான்ஸ்ட்லேயும் 11 ஸ்டாக் மட்டும் டெக்லைன்லேயும் ட்ரேடிங் நடந்தது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நிஃப்டி 50யோட ஹெட்மே பார்க்கும்போது சன்ஃபர்மா 6.83% நல்ல பாசிட்டிவில் வந்தது. அதுக்கும் அடுத்ததாக ஜியோ ஃபினான்ஸ், ரிலையன்ஸ் இந்த ரெண்டு ஸ்டாக்கும் 3% எபோ நல்ல பாசிட்டிவில் ட்ரேடிங் நடந்தது. அடுத்து டெக் மஹேந்திரா, விப்ரோ, அதானி போர்ட்ஸ், என்டிபிசி, எஸ்பிஐ லைஃப், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஹெச்சிஎல் டெக், மகேந்திரா அண்ட் மகேந்திரா, டிசிஎஸ் இந்த 8 ஸ்டாக்ஸும் 2% எபோ நல்ல பாசிட்டிவில் ட்ரேடிங் நடந்தது. நெகட்டிவ் சைடு பார்க்கும்போது ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் மட்டும் 3.69% நெகட்டிவ்லையும், அடுத்து ஆக்சிஸ் பேங்க் 2.97% நெகட்டிவ்லையும் ட்ரேடிங் நடந்தது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இண்டெக்ஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸ் பார்க்கும்போது, அதாவது நிஃப்டி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவில் போகிறதுக்கு எந்தெந்த ஸ்டாக் எந்தெந்த சைடு வெயிட்டேஜ் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரிலையன்ஸ், சன்ஃபர்மா, ஹெச்டிஎஃப்சி பேங்க், இன்ஃபோசிஸ், மகேந்திரா அண்ட் மகேந்திரா இந்த 5 ஸ்டாக்கும் நிஃப்டிக்கு பாசிட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்தது. நெகட்டிவ் வெயிட்டேஜ் பார்க்கும்போது எட்டர்னல், பிஇஎல், ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ், ஐசிஐசி பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இந்த 5 ஸ்டாக்ஸும் நெகட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்தது. இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் மேக்ஸிமம் நெகட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. ஆனால் 25 பாயிண்ட்டுக்கு வரைக்கும் தான் நெகட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. அதுவே ரிலையன்ஸ் பாருங்கள் 60 பாயிண்ட் வரைக்கும் நல்ல பாசிட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து செக்டோரியல் இண்டெக்ஸ் பார்க்கும்போது இன்றைக்கி எல்லா செக்டாருமே நல்லா க்ரீனில் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதுலேயும் குறிப்பாக நிஃப்டி மீடியா, நிஃப்டி ஃபார்மா, நிஃப்டி ரியாலிட்டி, நிஃப்டி ஐடி அண்ட் டெலிகாம், நிஃப்டி ஹெல்த் கேர் இது எல்லாமே 2% எபோ நல்ல பாசிட்டிவில் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இது மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக அமைஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்தியா விக்ஸை பார்க்கும்போது இன்றைக்கி 6.77% மைனஸில் வந்திருக்கு. இது மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டை குறிக்கும். ஏன்னா இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் 5%லேருந்து 10% மைனஸ் வந்துச்சுன்னா மார்க்கெட் ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து எஃப்ஐடிஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது இன்றைக்கி எஃப்ஐஐஸ் 1151.50 crore நெட் செல்லதாக இருக்காங்க. இந்த இடத்துல டிஐஸ் பார்க்கும்போது 4123.90 crore நெட் பையராக இருக்காங்க. இது நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். ஏன்னா எஃப்ஐஐ செல் பண்ணதை விட டிஐஸ் 2972 crore அதிகமாக பை பண்ணியிருக்காங்க. இது நல்ல ஒரு பாசிட்டிவ். நேற்று பாருங்கள் 8827 crore நெட் செல்லதாக இருந்தாங்க எஃப்ஐஐஸ். அந்த இடத்துல பாதி அளவு தான் டிஐஸ் பை பண்ணியிருந்தாங்க. 4700 கோடி ரூபா பை பண்ணி பாதி அளவு மட்டும்தான் பை பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி எஃப்ஐஎஸ் எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்களோ அதை விட 2972 crore அதிகமாக பை பண்ணியிருக்காங்க. இது மார்க்கெட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து குளோபல் இண்டெக்ஸ் பார்க்கும்போது இன்றைக்கி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே மிக்சடாக தான் இருக்குது. இதில் நாஸ்டாக் 0.20% பாசிட்டிவ்லையும், S&P 500 0.12% பாசிட்டிவ்லையும், ரசல் 2000 0.04% பாசிட்டிவ்லையும் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இது பெரிய லெவலில் பாசிட்டிவ் கிடையாது. பாசிட்டிவ் பக்கத்தில் ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அதுவே நெகட்டிவ் சைடு பார்க்கும்போது டவ் ஜோன்ஸ் 0.13% மைனஸில் இருக்குது. கனடா 0.25% மைனஸில் இருக்குது. மெக்சிகோ 1.79% மைனஸில் இருக்குது. யூகே 0.56% மைனஸ்லையும், ஃப்ரான்ஸ் 0.19% மைனஸில் இருக்குது. இதில் குறிப்பாக மெக்சிகோவோட இண்டெக்ஸ் மட்டும் நம்ம கவனிக்கணும். ஏன்னா இது 1.79% மைனஸில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்தியன் ஏடிஎஸ் ஸ்டாக்ஸில் பார்க்கும்போது இன்ஃபோசிஸ் 4.51% மைனஸ்லையும், டாக்டர் ரெட்டி 2.19% பாசிட்டிவ்லையும் அமைஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து யூஎஸ்டி ஐஎன்ஆர் பார்க்கும்போது 94.47 க்ளோஸ் வச்சுருக்கு. இது லாஸ்ட்டு 3 டேஸாக சைட்வேஸாக போகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா லாஸ்ட்டு 2 டேஸ் ஐயை பிரேக் பண்ணாமல் சைட்வேஸாக போகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக என்னோட நாலேஜ் பேஸ்டு ஏஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், நிஃப்டி நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நிஃப்டியில் கால் சைடு பார்க்கும்போது 1,80,108 காண்டாக்டு ஷார்ட் கோரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. அதே நேரத்தில் புட் சைடு பார்க்கும்போது 7,80,575 காண்டாக்டு நியூ ஓயை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது மிகப்பெரிய வித்தியாசம். இது நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக குறிக்குது. ஏன்னா கால் சைடு எல்லாமே டோட்டலாக ஷார்ட் கோரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. புட் சைடு ஹெவியாக ரைட்டிங் கொடுத்துருக்காங்க.
இது நல்ல ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டை குறிக்குது. அதே நேரத்தில் இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்லையும் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்தலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 24,100 புட் ஆப்ஷனில் 86,392 கான்ட்ராக்டும், 24,050 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 65,910 கான்ட்ராக்டும், 24,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 1,09,365 கான்ட்ராக்டும் புட் சைடு நியூ ஓயை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுவே கால் சைடு பாருங்கள், 24,000 கால் ஆப்ஷனில் 38,247 கான்ட்ராக்டு ஷார்ட் கோரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. அடுத்து 24,050 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 15,045 கான்ட்ராக்டும், 24,100 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 55,269 கான்ட்ராக்டும் நியூ ஓயை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போது கால் சைடு ஷார்ட் கோரிங் நடந்ததுக்கு அதே நேரத்தில் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் கம்மியான ஓயை தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் புட் சைடு ஹெவியாக ரைட்டிங் கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்தில் இந்த நெட் ஓயை பார்க்கும்போது புட் சைடு 7,80,575 கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கால் சைடு 1,80,108 கான்ட்ராக்டு ஷார்ட் கோரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. மார்க்கெட்டோட ட்ரெண்டு அப்படியே சேஞ்சஸ் ஆகிருக்குன்னு சொல்லி இந்த ஓஏலேருந்து நம்ம பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து எஃப்ஐஐஸ் அவங்களோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை எந்த சைடு வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்த்துலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எஃப்ஐஐஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனை எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், எஃப்ஐஎஸ் பாருங்கள், 1,640 கான்ட்ராக்டு இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் லாங் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் 3,545 கான்ட்ராக்டு இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் ஷார்ட்டுமே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ரெண்டுமே கிரியேட் பண்ணியிருக்காங்க. 1,640 கான்ட்ராக்டு லாங் பொசிஷனும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. 3,542 கான்ட்ராக்டு ஷார்ட் பொசிஷனும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது இண்டெக்ஸ் ஃபியூச்சரில். இந்த இண்டெக்ஸ் ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஎஸ் இன்னும் ஒரு தெளிவான ட்ரெண்டுக்கு வரலன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ரெண்டு சைடுமே கன்ஃபியூஷனாக இருக்காங்க. ஷார்ட் பொசிஷனும் வச்சுருக்காங்க, லாங் பொசிஷனும் வச்சுருக்காங்க. ஓகே, அடுத்து நம்ம கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷனுக்கு வருவோம். இந்த கால் சைடு பாருங்கள், எஃப்ஐஎஸ் அவங்களோட பொசிஷனை ஹெவியாக ஷார்ட் கோரிங் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ ரைட்டிங் பண்ணியிருந்தாங்களோ, கால் ஆப்ஷன் சைடு எவ்வளோ ரைட்டிங் பண்ணியிருந்தாங்களோ அதில் 60,115 கான்ட்ராக்டு கால் சைடு ஷார்ட் கோரிங் தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க. நெட்டாக பார்க்கும்போது 22,171 கான்ட்ராக்டு கால் சைடு லாங் பொசிஷன் தான் கை மாற்றிருக்காங்கன்னு சொல்லி இந்த டேட்டா நமக்கு சொல்லுது. அதே நேரத்தில் புட் சைடு பார்க்கும்போது புதுசாக நேற்று மட்டுமே 56,058 கான்ட்ராக்டு ரைட்டிங் பண்ணியிருக்காங்க. நேக்கடாக ரைட்டிங் பண்ணியிருக்காங்க. கால் சைடு நேக்கடாக 22,171 கான்ட்ராக்டு பையிங் பண்ணியிருக்காங்க. அப்போது கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் இந்த டேட்டாவை பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் அவங்களோட ட்ரெண்டை ரொம்ப கிளியராக வச்சுருக்காங்க. மார்க்கெட்டு மேலே ஏறும்னு நினைக்கிறதுனால தான், அதாவது இதை நான் சொல்லலை, ஒரு எஃப்ஐஎஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க அந்த மாதிரி நினைக்கிறதுனால தான் கால் சைடு 22,171 கான்ட்ராக்டு கால் ஆப்ஷனை நேக்கடாக பையிங் பண்ணியிருக்காங்க. புட் சைடு 56,058 கான்ட்ராக்டு நேக்கடாக ரைட்டிங் பண்ணியிருக்காங்க. இதிலேருந்து எஃப்ஐஎஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ப்ரீ மார்க்கெட் வீடியோவில் இருந்து இன்றைக்கான மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, எஃப்ஐஎஸ் அவங்களோட டேட்டாவை கால் சைடு நேக்கடாக பையிங் பண்ணியிருக்காங்க, புட் சைடு நேக்கடாக ரைட்டிங் பண்ணியிருக்காங்க. இது மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, எஃப்ஐஎஸ் 1,151 கோடி ரூபா செல் பண்ணியிருக்காங்க. டிஐஸ் 4,123 கோடி ரூபா பை பண்ணியிருக்காங்க. இது எஃப்ஐஎஸ் செல் பண்ணதை விட டிஐஸ் 2,972 கோடி ரூபா அதிகமாக பை பண்ணியிருக்காங்க. இது மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். மூணாவது பாயிண்ட்டு, நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் எல்லா செக்டாருமே இன்றைக்கி பாசிட்டிவாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இதுவும் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக எடுத்துக்கலாம். இந்த 3 சென்டிமெண்ட்டும் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் இன்றைக்கி சைடுவே வித் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக டிஸ்க்ளைமர், நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டென்ட் எல்லாமே நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்து முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் வீடியோ பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்ன வேணாலும் மாற்றங்கள் நடக்கும். அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். அதேமாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நீங்கள் யூஸ் பண்ணணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை கற்றுக்கணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட சைக்காலஜியும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டர் லைவ் மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் சேஞ்சஸ் ஆகும், அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு நாம் எப்படி ட்ரேடிங் பண்ணோம், இதை பற்றி நான் மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. அது மட்டும் கிடையாது, 20 டேஸ் உங்களுக்கு லைவ் அப்டேட் இருக்குது. அந்த லைவ் அப்டேட்டில் உங்களுக்கு லைவ் ப்ராக்டிஸ் கொடுக்கப்படும். அந்த லைவ் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டை முடிஞ்ச வேட்டி நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் பேக் டெஸ்ட் பண்ணி கற்றுக்கிறதுக்கும் லைவ் மார்க்கெட்டுக்குள்ளேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டு முடிஞ்ச வேட்டி எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் எடுத்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிங்கனாக்க அது நல்லா தான் இருக்கும் பர்ஃபார்மன்ஸு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது ஆல்ரெடி அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே ஸ்டாப் லாஸ் கண்டிங் பண்ணது எல்லாமே ஃபில்டர் ஆகிடும். எதெல்லாம் பர்ஃபெக்டாக அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆச்சோ அதை மட்டும் தான் பேக் டெஸ்ட்டுக்குள்ளே வரும்.
அதனால் அது பேக் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அதே ஸ்ட்ராட்டஜியை கொண்டு போய் நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா அது ஸ்டாப் லாஸ் கண்டிங் பண்ணுறதும் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை லைவ் மார்க்கெட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கும் போது அது உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிய வரும். எந்த மாதிரி நேரங்களில் ஸ்டாப் லாஸ் கண்டிங் பண்ணணும், எந்த மாதிரி நேரங்களில் நல்லா ஸ்ட்ராங்காக அது இருக்கும், இது எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். தேவைப்படுறவங்க என்னோடய மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த நாலேஜ் போய் சேரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.